அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிங்கன்னா ஸோ ஃப்ரீயாக வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதாவது ஒரு முன்னாடி வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தா நான் எக்ஸாக்டாக பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா 48,900 வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு செல் எடுக்கலாம், இல்லைனா சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 48,900 வரத்துக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து விழ ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி சப்போர்ட் இந்த இடத்துல எடுத்துக்கலான்னு பார்த்தா ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஓவரலாக பார்த்திங்கன்னா சொன்ன கண்டிஷன் எதுவுமே பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை இன்றைக்கி. ஸோ மண்டே வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன் டேல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேண்டில்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல் பேக், அதாவது செல்லர்ஸ் வந்து இழுத்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. ஸோ க்ளோஸ் எந்த இடத்துல ஆயிருக்குன்னா 48,564, அதாவது நான் ஆல் டைம் ஹையை வந்து கிராஸ் பண்ண கேண்டில் வந்து ஏப்ரல் 8ஆம் தேதியோட க்ளோஸ் வந்து 48,581. ஸோ அதுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இருந்தாலுமே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஏப்ரல் 8ஆம் தேதியோட லோ தான் 48,424ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் வந்து சப்போர்ட். ஸோ அந்த இடத்த கிராஸ் பண்ணி கொஞ்சம் கீழே வந்து அடுத்த ஒன் டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இருந்தாலுமே மண்டே பார்த்திங்கன்னா 48,424 இல்லை 400 பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா 48,800, பிவோட் பாயிண்ட் வந்து 48,640, சப்போர்ட் வந்து 48,400. இன்றைக்கி ஹை வந்து பார்த்திங்கன்னா 48,882, லோ வந்து 48,477, ஓப்பன் வந்து 48,671, க்ளோஸ் வந்து 48,564. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துலேருந்து அதாவது கொஞ்சம் கீழே வந்து தான் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே வந்து தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து கொஞ்சம் ஹை போயிட்டு மார்க்கெட் கீழே தான் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக கொஞ்சம் வந்து ஒரு செல்லிங் வந்து வந்திருக்கு இன்றைக்கி. ஸோ அது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது புதன்கிழமை ஈவினிங்கு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிஃப்டியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த ஒரே ஒரு கேண்டில் மட்டும் எல்லா குளோபல் சார்ட்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா விழுந்திருக்கும். கோல்டில், சில்வரில், அப்புறம் நாஸ்டாக் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடம் ஸோ இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா தெரியும், ஈவினிங் கேண்டில் நிஃப்டியில் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கீழே தான் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி டவ் ஜோன்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் அந்த கேண்டில். இந்த இடம் பார்த்திங்களா ஒரு 500 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகிருக்கு. ஸோ சிபிஐ இன்ஃப்ளேஷன் கொடுத்துருக்கனால. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மண்டே வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் மட்டும் நீங்கள் வந்து இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் புட் ஆப்ஷன் சைடு போங்க. அதாவது 48,564 இல்லை 65 அந்த மாதிரி 500லலாம் ஓப்பன் ஆகிட்டு ஸோ மார்க்கெட் 400 நோக்கி வராமல் ஸோ மேலே வந்துச்சுன்னா இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் புட் ஆப்ஷன் சைடு போங்க. சப்போஸ் இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த பிவோட்டும் செகண்ட் டார்கெட்டாக இந்த ரெசிஸ்டன்ஸை வச்சு கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு ஸோ அந்த 400 இல்லை 350 வந்துச்சுன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கால் ஆப்ஷனில் போனோம்னா ஸோ ஃபஸ்ட் டார்கெட் இந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை வச்சு கட் பண்ணிக்கலாம். எதனால் சொல்கிறேன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஒன் டே கேண்டில் வந்து இந்த கேண்டில் தான் லாஸ்ட் சப்போர்ட். ஸோ இதை கட் பண்ணிச்சுன்னா ஸோ அடுத்த சப்போர்ட் வந்து 47,900. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதியோட லோ தான் பார்த்தீங்கன்னா 48,424. ஸோ அந்த இடம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆனால் பிரச்சனையே இல்லை, ஏன்னா இந்த 48 க்ளோஸுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அதனால் பிவோட் வந்ததுக்கப்புறம் நம்ம கால் ஆப்ஷன் எடுத்தோம்னா ஸோ 48,800 49,000 வரைக்கும் வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. 49,000க்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேணாம், அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மூணாவது கண்டிஷன் படி எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயோ இல்லை இந்த ஹைலியோ அதே மாதிரி இந்த சப்போர்ட்லேயோ இந்த லோலியோலாம் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் சப்போஸ் இந்த பிட்வீன் இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஹையில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஸோ அங்கேருந்து சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி சப்போர்ட்டில் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகிறப்ப நம்ம பி சைடு போகலாம், அதே மாதிரி சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகிறப்ப நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் சைடு வந்து போகலாம். ஸோ நல்லா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா
கண்டிஷன்ஸ். ஸோ 3 கண்டிஷன்ஸ். பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சுக்கிட்டு மார்க்கெட் கொஞ்சம் மேலே வந்துச்சு அப்படின்னா நாம் வந்து இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் புட் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஸோ அங்கேருந்து ஒரு ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இந்த க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கீழே வராமல் ஸோ அந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தோம்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக எதுவும் செகண்ட் டார்கெட்டாக ரெசிஸ்டன்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தோம்னா ஃபஸ்ட் டார்கெட் அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் எடுங்க. அதே மாதிரி எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட்லேயோ இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயோ ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு வாலடைல் எதிர்பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சப்போர்ட் இல்லைனா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாலடைல் தான் மார்க்கெட். ஸோ ஓவராலாக கொஞ்சம் செல் வந்தாலும் ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாலடைல் இருந்தது. அதாவது 9:15 இருந்து ஸோ மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே வருது, மறுபடியும் இந்த இடம் டச் பண்ணிவிட்டு மேலே ஸோ மறுபடியும் கீழே வருது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸு, அதாவது ஒரு ப்ராப்பரான மூமெண்ட்டே இல்லை. ஸோ காலையில் பி ஆர்டர் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுருந்தா கொஞ்சம் ப்ராஃபிட் கிடச்சிருக்குமே தவிர ஸோ மற்றபடி கட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம்னா மொமெண்டம் ட்ரேடிங் நல்லா இருந்தது இன்றைக்கி. அதாவது ஒரே இடத்துலையே பார்த்திங்கன்னா நிறையா ட்ரேட்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ மொமெண்டம் ட்ரேடிங் வந்து நல்லா இருந்தது. ஸோ ஸ்டாக் சைடு போகலாம். ஸ்டாக் சைடு வந்து 3 ஸ்டாக் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து எஸ்பிஐன் வந்து ஹையை கட் பண்ணால் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஹையை கட் பண்ணாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லோவாக கட் பண்ணால் அடுத்தது கீழே தான் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று லோவாக கட் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து பாசிட்டிவ் சைடு வந்து கொடுத்துருக்கு. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதே இடத்துல ஓப்பன் ஆகிட்டு ஒரு சைட்வேஸ் கொடுத்து அங்கேயே பார்த்திங்கன்னா க்ளோஸ் கொடுத்துருச்சு. கொட்டாக் பேங்க்கில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஸோ மண்டே வந்து எந்த மாதிரி பேங்க்கை வந்து நம்ம வந்து இன்ட்ராடேக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுறது ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்க்கோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 643.60. ஸோ அந்த இடம் வந்து டச் பண்ணிச்சுன்னா ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா 638-30 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் ஏயு பேங்க்கோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 643.60. அப்புறம் ஆக்சிஸ் பேங்க்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு நடுவில் தான் இருக்குது. ஸோ சப்போர்ட் வந்து 1056.15, ரெசிஸ்டன்ஸ் வந்து 1106.80. ஸோ இந்த இடம் வந்தால் சப்போர்ட் எடுக்கலாம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம செல் எடுத்தோம்னா ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் பக்கம் மூவ் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மூணாவதாக பார்த்திங்கன்னா இண்டஸ் ஐஎன்டி. ஸோ இண்டஸ் ஐஎன்டி அதே மாதிரி தான். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு நடுவில் தான் இருக்குது. 1572.70 வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி 1526.45 வந்து சப்போர்ட். ஸோ சப்போர்ட்டில் வந்தால் நம்ம வந்து பை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்தால் செல் ட்ரை பண்ணோம்னா ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஸோ ஏதாவது ஒரு பக்கம் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ 3 பேங்க் தான். ஒன்று வந்து ஏயு பேங்க் 643.60, ஆக்சிஸ் பேங்க்கோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 1106.80, சப்போர்ட் வந்து 1056.15. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா இண்டஸ் ஐஎன்டி பேங்க். இண்டஸ் ஐஎன்டி பேங்கோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 1572.70, சப்போர்ட் வந்து 1526.45. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மண்டே வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஆன்லைன் கிளாஸ். ஸோ கிளாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட பேசிக் டு அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, ஸோ புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 என்ட்ரி வந்து கான்ஃபிடென்ஸாக வந்து எப்படி எடுக்கிறது, ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு சிலபஸ் தெரியலன்னா என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அப்புறம் சிலபஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சிலபஸ் வந்து அதுலேயே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ கிளாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் வந்து எப்படின்னா நான் வந்து அதாவது என்ட்ரி வந்து எந்த இடத்துல கரெக்டாக எடுக்கலாம். ஸோ என்ட்ரி வந்து அதாவது நிறையா ஓவர் ட்ரேட் எப்படியும் பண்ணக்கூடாதுன்னு ஆயிடுச்சு. ஒன்று இல்லைனா 2 ட்ரேட் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு 3 ஸ்ட்ராங் என்ட்ரி வந்து எந்த இடத்துல எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து போகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் டெலிகிராமில் கிளிக் பண்ணி ஆட் கொடுத்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மண்டே வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி ஸோ இந்த இடத்துல கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சா தான் அடுத்த செல்லு. அதாவது எந்த இடம்னா ஏப்ரல் 8ஆம் தேதியோட லோ வந்து 48,424. ஸோ அதை கிராஸ் பண்ணி அடுத்தது கீழே வந்து க்ளோஸ் வச்சானா ஸோ அடுத்தது மார்க்கெட் வந்து கீழே இறங்குறோம். இல்லைனா இதை சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்திங்கன்னா மண்டே ஒரு நல்ல ப்ரெடிக்ஷனோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.